உள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கடக ராசி அன்பர்களுக்கு 2 கேது, அஷ்டமத்தில் ராகு, 9 சனி செவ்வாய், 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் சூரியன் புதன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், விரய ராசியில் குரு பகவான் இருக்கிறார். 10ல் சூரியன் புதன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது மிக அருமையான அமைப்பு. இருக்கும் இடத்தில் உங்களது மதிப்பு மரியாதை அனைத்தும் கூடும். எந்த ஒரு விஷயத்திலும் தாங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கினை அடைவீர்கள். பேச்சில் மற்றும் சற்று பொறுமை நிதானம் தேவை. பேச தெரியாமல் பேசி வம்பில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். பேச்சை அளந்து பேசுங்கள். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வதும் சிறப்பு. உடல் நலனை நன்றாக பராமரித்தல் வேண்டும். நண்பர்கள் மூலமாக எதிர்பாராத அனுகூலங்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தால் கூட அனைத்தையும் தங்களுடைய சாமர்த்தியத்தினால் தாங்கள் சமாளிப்பீர்கள். உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தங்களுக்கு 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் சூரியன் புதன் இணைவு. அரசாங்க காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் நல்லபடியாக அரசு தேர்வினை எழுதி அரசு உத்தியோகத்தினை பெறுவார்கள். உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் அனைத்தும் தங்களுக்கு நன்றாக கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் ஆடல் பாடல் நாட்டியத்துறையில் உள்ள அன்பர்களுக்கு நல்ல பண வருமானம் இருக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். ஆனால் பிள்ளைகள் வழியில் மனக்கசப்பு உண்டாகும். பிள்ளைகள் தாங்கள் சொன்ன பேச்சை கேட்க மாட்டார்கள். மனக்கலக்கம் தரும். மன உளைச்சல் தங்களுக்கு தரும். 9ல் சனி இருப்பதால் சில சமயங்களில் தந்தையாரோட கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அல்லது தந்தையாருக்கு உடல்நலக் குறைவு ஏற்படலாம். வாக்குஸ்தானத்தில் கேது இருப்பதால் மனதில் உள்ளவற்றை எல்லாம் கொட்டி தீர்க்க வேண்டாம். வேலை அழுத்தம் அதிகரிக்கும். குடும்பத்தோடு வேலையும் இணைந்து பிரச்சனை தரும். சிரமம் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். மேல் அதிகாரியுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். ஆகவே வேலைக்கு செல்லும் அன்பர்கள் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருத்தல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் கிடைக்கும். நிர்வாகத்திறன் அதிகரித்து நல்ல பெயர் கிடைக்கும். ராகு 8ல் இருப்பதால் மறைமுக லாபம் அதிகரிக்கும். ஆராய்ச்சி போன்ற துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வீடு மனை வாங்குவதில் உள்ள சிக்கல்கள் அனைத்தும் தீரும். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக கட்டலாம். மற்றபடி தினமும் பகவத்கீதை படியுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.